வணக்கம் ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஆதிரை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காய் பருப்பு குழம்பு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீர்க்கங்காய் பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் பருப்புவை வறுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துட்டு பருப்புவை அப்புறமா கழுவ போகிறோம். பருப்பு ரொம்ப வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்தா போதும். அந்த பருப்போட ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்படி வறுத்துட்டு பருப்புவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் இப்படி வறுத்துன்னு இருக்கிறோம் பருப்புவை. இப்போ போய் கழுவிடலாம். நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 டொமேட்டோ, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு குக்கரில் விசில் போட்டுக்கலாம். பீர்க்கங்காய் பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு 2 பீர்க்கங்காய் மீடியம் சைஸு நான் சின்னசாக கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். ஒரு 15 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி நான் தண்ணியில் ஊற வச்சுன்னு இருக்கிறேன். கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10லேருந்து 15. எல்லாரும் இந்த பீர்க்கங்காய் குழம்புவை எல்லாம் ஒரே வாட்டி குக்கரில் போட்டு விசில் விட்டுடுவாங்க. பருப்பு பீர்க்கங்காய் எல்லாம் ஒரே வாட்டி. நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் காட்டுறேன். இப்போது ஒரு குக்கரில் இப்போ நம்ம வானலியில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாகவே போடலாம், ஏன்னா பீர்க்கங்காய் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம். பச்சை மிளகா ஒன்றொன்னா ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பதினஞ்சுலேருந்து 10 பூண்டில் ஒரு 5லேருந்து 6 பூண்டு இதில் போட்டுக்கலாம். மிச்ச பூண்டுவை நம்ம இடிச்சு வச்சுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு. இந்த பூண்டுவை சும்மா லைட்டாக தட்டி வச்சுக்கலாம் மேலே, அந்த ஃப்ளேவர் வெளில வர மாதிரி. இப்போ இதெல்லாம் வதக்கின்னு இருக்குது. இது நல்லா வதக்கிடுச்சு. நம்ம பருப்பு விசில் வந்து அந்த பருப்புவை இதில் ஊற்றிக்கலாம். வேக வச்சின பருப்புவை புளி தண்ணி இருக்குதுல்ல, அது ஊற்றிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க, அது ஊற்றிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்கணும். இது உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பீர்க்கங்காய் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சில்ட்ரன்ஸ், பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. இதில் ஃபைபர் ஜாஸ்தி இருக்குது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் விட்டமின்ஸ், ஐரன், ஜிங்க், மினரல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இது வெயிட் லாஸுக்கு கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வாரத்துக்கு, இப்போ இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக 2 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. நீங்கள் ஒரு மத்தில், இப்போ நான் ஹேண்ட் பிளெண்டரில் இது கடைஞ்சிக்கலாம். நீங்கள் ஒரு நைஸாக அந்த பீர்க்கங்காய், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இப்படியே டைரெக்டாக தாளிச்சிட்டு இப்படி சர்வ் பண்ணிக்கலாம். நாங்கள் கடியில் அப்படியே டைரெக்டாக தான் சர்வ் பண்ண போகிறேன்.
கொழும்பு நல்லா கொச்சிடுச்சு. ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு தாளிக்கிறதுக்கு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூனு. கடுகு நல்லா பொரியுது. இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், பூண்டு லைட்டாக தட்டி வச்சுருந்தேன், பூண்டு லைட்டாக இடித்து வச்சுருந்தேன், காஞ்ச மிளகா புட்டு போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு. இந்த தாளிக்கிறதுல தான் நம்மளுக்கு டேஸ்ட் வர கொழும்பு. இதில் நீங்கள் வடகம் இருந்தால் கூட வடகம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட் வரும் கொழும்பு. பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிக்குது. ஹையில் வச்சு தீச்சிடாதீங்க, நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌனாக இருக்கட்டும். இது நம்ம கொழும்புல போட்டுக்கலாம். கலக்காதீங்க, இப்படி சும்மா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொச்சிட்டு மேலே ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டி பீர்க்கங்காய் பருப்பு கொழும்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். சாதத்தோட சப்பாத்தி எது வேணால் கூட நீங்கள் வச்சு காம்பினேஷனாக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தி கூட உடம்புக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து ஆத்ரே சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.